ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிலாம் கேட்க மாட்டேன், ரெகுலராக வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா கோவை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி அடைக்காங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் சம் நியூஸஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸை வந்து சொல்லணும். அது என்னென்னா, இந்தியாவில் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் டாப் ஃபஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோடைய மியூச்சுவல் ஃபண்டு. அந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் கிட்டத்தட்ட 2,92,000 கோடி ரூபாய் அசட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, ஜிகே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அலமிக் ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வி பேட்டர்னை வந்து பிரேக்கர் கொடுக்குது. எப்போவுமே இந்த மாதிரி விடபிள்யூ ரவுண்டு கப் இதெல்லாம் பார்த்துச்சு பிரேக்கர் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஷேர் வந்து ப்ரீவியஸ் ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே மேலே கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். சம்டைம்ஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்பி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ரிவர்சல் அப்படின்றது நடக்கும். ரிவர்சல் நடக்கும்போது நீங்கள் வந்து சுதாரித்து எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்தபடி இந்த சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை விட இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ மேபி 39% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% கொடுத்துச்சு. இன்னொரு 14% போக சான்சஸ் இருக்குது. மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1133 ஆக்ட் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்த பிரேக் அவுட் எபிக்ரெல் அந்த ஸ்டாக்கில் தான் நாளைக்கு நான் வந்து என்டர் ஆக போகிறேன். இந்த ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ரீசன்ட் ஹையை வந்து அதாவது இந்த பேட்டர்னை தாண்டி வந்த ஹையில் வந்து 1330 அண்ட் செகண்ட் மார்க்கபிள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1220. ஸோ பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ரிவர்சல் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ட்ராகிறவங்க என்ட்ராகி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 7% கேரண்டி. 7%க்கு அப்புறம் அவன் கீழே வரானா இல்லை எத்தனை நாள் கழிச்சிங்க போகிறான் இது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு ஐடியா இருக்குது அப்படின்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹெச்எஃப்சிஎல், கிரிசில் இந்த 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. டெக்னிக்கல் பிரேக் அவுட். ஸோ டெக்னிக்கல் பிரேக் அவுட்டில் ஹை வால்யூம் கிட்டத்தட்ட பாருங்கள் டிசம்பர் மந்தில் இருந்து இது வரைக்கும் க்ரீனான ஹை வால்யூம் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. இந்த நோட்டை படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துடைய பார்வை நம்ம ஸ்டாக் மேலே பட்டிருக்கு. பட் இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரில. ரெகுலர் ஸ்டாக் பார்க்காம நான் வந்து மிஸ் பண்ண பங்குகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட்டு ரீடெஸ்டிங்காக நடக்குது, அவசரமாக நடக்குது. குட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே குட் ரிட்டர்ன்ஸ். இப்போ டபுள் டாப்பில் வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் சைன் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டுமே வந்து என்ட்ரு ஆகணும். ஹெச்எஃப்சிஎல்ல நாளைக்கு கன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்த்துட்டு என்ட்ராகுங்க. 1 ஹாரில் பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு ஹேமர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு கேண்டில் வந்து 1 ஹார் சார்ட்டில் போகணும். ஓகேங்களா? கிரிசில் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணணும்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு தான். பட் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில சயின்டிஃபிக்கலி. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஆல் இந்த கேம்ன்ற மாதிரி எல்லாமும் நடக்கிறது தான் அப்படின்னு நம்ம என்ன தான் விட்டாலும் நம்ம மனசு வந்து ஏற்றுக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு என் மனசு வந்து ஒப்பலை. பட் இருந்தாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா. ஜனவரி 25 அன்னைக்கு ஹேமர் வருது, செகண்ட் ஹேமர் வருது. அதுக்கப்புறம் புல்லிஸ் பேட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ள 3 வீக்ஸில் 33% ரிட்டர்ன்ஸ் அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
ஸோ ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்கான். அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ப முடியாதுங்க. ஏன்னா ஏற்கனவே இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்கான். ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வால்யூம் ஹையாக இருக்கா, டன். பிரேக் அவுட் நடந்திருக்கா, டன். பை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் 8% இட்ஸ் ஓகே, இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து வச்சுறது. இங்கே பாருங்கள், 4%. கண்ணை மூடி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ரு ஆகிட்டோன்னா வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நமக்கு பயத்தை உண்டாகும். ஆனால் அதை தாண்டி வர்ற ப்ராஃபிட் நமக்கு வந்து மகிழ்ச்சி உண்டாக்கும். ஒரு 4 ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 லாஸுக்கு கூட நம்ம பயப்பட தேவையில்லை. அதாவது ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. பிகாஸ் 1:3 இல்லை 1:4 வந்து நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ வைக்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.